வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு செகண்டும் கிஃப்ட் தான். ஏன்னா the air we breathe, நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளது கிடையாது, எதுவுமே நம்மளது கிடையாது. ஆக்சுவலாக இது ஃபிலாசபி நிறைய பேச விரும்பல, சிம்பிளாக சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழகான விஷயங்களை கொடுக்காது. இன்னும் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ண சூழலை வாழ்க்கையை அவங்களுக்கு கொண்டு போனிட்டு இருக்கும். நம்ம உயிரோடு இருக்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு இயற்கை தத்துவம் இருக்குது அதில். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு சந்தோஷப்படுறதுன்னு சொல்கிறது மன நிறைவோடு இருக்க தெரியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த சிம்பிள் விஷயம் புரிஞ்சுன்னா, வாழ்க்கை அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா வாழ்க்கை நல்லா இருக்காது. அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இதுக்குள்ளே வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு. சிந்திச்சு பார்த்தா எல்லாருக்கும் புரியும். നമ്മളെ കേൾക്കുന്നവരോട് സംസാരിക്കും. സാന്നിധ്യം കൊണ്ട് സന്തോഷിക്കുന്നവർക്ക് വേണ്ടി സമയം കണ്ടെത്തും. നമുക്കിടമില്ലാത്തതും നമ്മളെ വേണ്ടാത്തതുമായ മനസ്സുകളെ ഓർത്ത് വിഷമിക്കാനൊന്നും പോകരുത്. അവരൊന്നും നമ്മളെ ഓർക്കുമെന്ന് പോലും ഉറപ്പ്